வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். கடவுள் அருளால எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். அ 2 நாள் 2, 3 நாளா சரியா வீடியோ நான் கொஞ்சம் போடல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தது. வீடியோ போடல. என்ன காரணம் அப்படின்னா, காரணம் சொல்ல போனா உடம்பு முடியல அதுதான். மெயின் வந்து என்னுடைய இதுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி குடுங்க. கொஞ்சம் எனக்கு இந்த ஒரு இதுலயாவது மன நிம்மதி கிடைக்குமான்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களால மட்டும் தான் முடியாதா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் எத நோக்கி போறேன்னு உங்களுக்கே தெரியும். கூடிய விரைவில் நான் இருக்கறதுக்கு சான்ஸ் இல்ல. அது வேணா 100க்கு 100 உண்ம சொல்லுவேன் என்னால. ஏன்னா உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நான் சொல்றேன். எல்லா பேத்துக்கும் சுகர் வந்திருக்குது. எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. நோய் நொடி இல்லாம இல்லலாம் இல்ல. வயசானவங்க வந்து ஒரு 60 வயசு கடந்துட்டுனாலே எல்லா நோய்களும் வரும். வரும். ஆனா அதுக்குன்னு வந்து ரொம்பலாம் கெடுத்து அவங்கள இது பண்ணிறாது. விவசாயம், தோட்டத்துல வேலை செய்றவங்களுக்குலாம் எந்த விதமான இது இருக்காதுங்க. ஏன்னா நல்லா உழைக்கிறதுனால, அதுல வந்து எந்த ஒரு கெடுதலும் வராது உடம்புக்கு. நம்ம இயற்கையா சாப்பிட போறோம், எல்லாம் இது பண்றப்ப வராது. எனக்கு இப்ப ஏன் இந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்து போயிட்டு இருக்கேன்னா, தனிமை. தனிமை என்னால இருக்க முடியலைங்க ரொம்ப. இருக்க நாளாக நாளாக ரொம்ப எனக்கு பாடாப்படுத்து அத சொல்றதுக்கே முடியல என்னால. ஏன் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றேன்னா, நேத்து முந்தா நேத்துல ரொம்ப படுத்துட்டேன். முந்தா நேத்து ஓரளவுக்கு ஓகே. நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் படுத்துட்டேன். காலையில இருந்து வீடு கீடு எதுவுமே நான் கிளீன் பண்ணல. மனசுக்குள்ள நேத்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப முடியல. என்ன, ரொம்ப முடியல. அம் ஒரு திகில் வந்த மாரி ஆயிருச்சுங்க. வயித்தெல்லாம் போட்டு பெரட்டுற மாரி இருக்குது. கொழப்பிக்கிட்டு அந்த பெரட்டி ஒரு மாரி தலையெல்லாம் சுத்துற மாரி ஒரு மாரி பயம் எடுத்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, தனியா காலையில 12 மணிக்கு, 11 மணி, 11:30க்கு படுத்தவ, 5 மணி வரைக்கும் தூங்கியிருக்கிறேன். காலையில 11 மணிக்கு தான் டிஃபனே சாப்பிட்டு 11:30 காட்ட மாத்திரை கொஞ்சம் போட வேண்டியது போட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு பாருங்க மாத்திரையே போடல. காலையில போடுற மாத்திரையும் போடல. மதியம் போடுற மாத்திரையும் போடல. இப்பவும் போடல விட்டுட்டேன் மறந்துட்டேன். அது அப்பப்ப மறந்துடுறேன். எந்திரிச்சதே சப்போஸ் நம்ம இப்படியே போயிருந்தோம்னா, இந்த 4 பூனைக்குட்டி என்னத்துக்கு ஆகும்? அது யார் பாப்பா? என் மனசுல தோணுது நான் சொல்றேங்க என்ன. அதுக்குன்னு கடவுள் எப்படி வழி விட்டு போறது தெரியல. அத நெனச்சு ரொம்ப நான் நேத்து எந்திரிச்சதும் ஒரு பேதலிச்ச மாரி ஆயிப்போச்சு. ஆ திக்குன்னு ஆயிருச்சு. சப்போஸ் தூங்குன வாக்குல அப்படியே உயிர் போயிருந்துச்சுன்னா, ஏன்னா உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு இருக்குங்க. சாப்பிடுறதே இல்ல. கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். இப்ப ஓரளவுக்கு எதோ நெனச்சு செய்யணும்னா, அந்த இவ்வளோ தான் சாப்பிடுவேன். அப்படியே போட்டுருவேன். காப்பி குடிச்சா கூட முதல்ல மாரி அதிகமா குடிக்க முடியலைங்க. ஒரு டம்ளர்னா ஓரளவுக்கு நான் காப்பி கொஞ்சம் அதிகமாவே குடிப்பேன். அதுல பாதி குடிச்சுட்டு பாதி அப்படியே வச்சுர்றேன். அப்புறமா குடிக்கலான்ட்டு வைப்பேன். அத குடிக்கவே மாட்டேன். அப்படியே கொண்டு கீழ போட வேண்டியது. அந்த மாரி போயிட்டு இருக்குது. இது நான் மட்டும் இல்ல. எல்லா தனியா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது இருக்கும். 2வது வந்து உடல்நலம் சரியில்லாம இருக்கிறது ஒண்ணு. ஆ யாருமே கூட இல்ல அப்படிங்கிறபோது அவங்க மனசு ரொம்ப வலிக்கும்ங்க. ரொம்ப வலிக்கும். அது என்னையும் அறியாமயே அந்த டென்ஷன் போகுது. நான் டென்ஷன் ஆகுறதுலாம் இல்ல இப்ப. சைக்காலஜி டேப்லெட் போனா டென்ஷன்லாம் எனக்கு நார்மலா தெரியும். டென்ஷன் ஆகாது. அது பார்த்தா கேஷுவலா நார்மலா இருக்கிற மாரி தெரியும். ஆனா வந்து ஆட்டோமேட்டிக் டென்ஷன் ஏறிரும். டென்ஷன் ஆயிட்டு மைண்ட் டிப்ரஷன் ஆகும்போது தூங்கத்தான் போகுது என் மைண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்பு சோர்வானதே அப்படியே போய் படுத்துர்றேன். படுத்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கங்க, அந்த டேப்லெட்னுடைய எஃபெக்ட் வந்து ஃபுல்லா தூங்க வைக்குது. அது குறைச்சு தான் குடுத்துருக்காரு. முதல்ல இருந்த ஹெவி டோஸ்லாம் இருந்துச்சு. இப்ப குறைச்சு குடுத்துருக்காரு. அதுலயுமே எனக்கு வந்து தூக்கம் வந்து அப் அண்ட் டவுன் ஆகி டிலே ஆகுது. பகல்ல தூங்கிடுறேன். நைட்டு ஒரு 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 9 மணிக்கு 10 மணிக்கு படுத்தேன்னு வச்சுக்கங்களேன். 11, 12, 1 மணி 1:30க்குலாம் எந்திரிச்சுருவேன். அதுக்கப்புறம் தூக்கமே வராது. விடியற்காலம் வந்து சோர்வாயிரும் உடம்பு 5 மணிக்கு. அந்த மாரி போயிட்டு ஏன்னா நெறைய பேத்துக்கு தெரியும். ஆ சில பேர் வெளிய வந்து சொல்லாம இருக்கலாம். இது எத்தனையோ பேத்துக்கு இந்த ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, யாரோ ஒருத்தர் கூட இருந்தா மட்டும் தான் உடம்பு சரியில்ல இல்லாதவங்களுக்கு வந்து மனநோய்ப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். தனிமைப்படுத்தி இப்ப எனக்கு நெறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. வெளியில போங்க, போய் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. இந்த மாரி வாக்கிங் போங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சேனல்ல. ஏன்னா YouTubeல வந்து எனக்கு நெறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்குது. அதுலயும் நெறைய சந்தோஷமும் கிடைச்சிருக்குது எனக்கு. உண்மையிலே இதுல இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் இருக்குது எனக்கு. எல்லாம் இதுவுமே இல்லாம மொத்தமா போயிருக்கு எனக்கு. எனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சதுனால கொஞ்சம் ஓரளவு திருப்தியா இருக்குன்னு சொல்லிக்கலாம் நானு. அந்த மாரி இருக்கும்போது, அந்த தூங்கி எந்திரிச்சு யாரும் இல்லைங்கிறபோது எனக்கு மனசு ரொம்ப பேதலிக்குது. யாரோ ஒருத்தர் கூட எனக்குன்னு இருக்கணும் ஆளு. எனக்குன்னு ஆறாது. ஐயோ! அம்மா, நம்ம அம்மா, என் பொண்ணும். அத நெனச்சாலே எனக்கு அழுகை வருதுங்க. சத்தியமா சொல்றேன். என்னால முடியலடா குட்டி. நான் எத்தனையோ டைம் உனக்கு சொல்லி பார்த்துட்டேன்டா. என்னால தனியா இருக்க முடியலடா குட்டி. உன்கிட்ட அழுது நான் சிம்பத்திக்கு பண்ணலடா. என்னால முடியலடா குட்டி. என்னால முடியலடா. முயற்சி எடுத்து என்னை கொண்டு உன் பக்கத்துல வச்சுக்கடா. என்னால இருக்க முடியலடா குட்டி. சத்தியமா தனியா இருக்க முடியலடா. என்னமோ தெரியல. கை கால் நரம்பெல்லாம் இழுக்குதுடா. அழுதுன்னா என்னால முடியலடா குட்டி.
எ என்னால தனியா இருக்க முடியல குட்டி. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னை கொண்டு கூட அங்க வச்சுக்கடா குட்டி. என்னால முடியல. பயமா இருக்குது எனக்கு. இது எப்படி ஆயிருமோ? என்னமோ தெரியல. எனக்கு உடல்நலம் சரியில்லடா குட்டி. உடம்பு ரொம்ப முடியலடா குட்டி. என்னால முடியல. கை கால்லாம் வலிக்குது. நான் வந்து போய் சொல்லலடா. என்னால முடியலடா குட்டி. என்னால இருக்க முடியல. கை கால்லாம் வலி எடுத்துருது. குட்டி அது ஒண்ணு மட்டும் தானே சொல்றேனே, கொண்டு அங்க வச்சுக்கடா. என்னால முடியலடா குட்டி. என்னால முடியல. நீ யார்கிட்ட போய் சொல்றது நானு? இந்த 8 வருஷமா நான் தனியா 9 வருஷம் ஆயிருச்சு தனியா இருக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் இருந்தத இருக்கிறதுக்கு ரொம்ப 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 எனக்கு முடியல இப்ப. ஃபர்ஸ்ட் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப முடியல. இன்னொரு நான் போய் சேர்ந்துட்டுனா அந்த பூனைக்குட்டி 4 இருக்குது என்னைய நம்பிக்கிட்டு. அந்த 4 பூனைக்குட்டி என்ன ஆகும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லாத்தான் இருக்கிற பார்த்தா உடம்பு பார்த்தா நல்லா இருக்கு. மத்தம் தெரியும்டா. உடம்புல எந்த ஒரு சத்துமே இல்ல. நான் வெளையேறுன ஆனதுக்கே காரணம் இதுதான். பிளட் இல்ல இதுல. கை, கால்ல எல்லாம் பாருங்க எல்லாம் வெள்ள வெளியேன்னு இருக்கு. பிளட் இல்லன்னா உடம்பு வெள்ள வெள்ளேன்னு வெளுத்து போயிரும். என்ன? சரி மூஞ்சிக்கு ஏதாவது பவுடர் எதுவுமே நான் போட மாட்டேன். கை, கால், மூஞ்சி எல்லாம் பாருங்க ஒரே இதுல இருக்குது. ஆனா மூஞ்சிய விட கை வெளையேன்னு போயிருச்சு. என்னால இருக்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்குது. எப்படி வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 2 நாளா வீடியோவே போடுறதுக்கே முடியலைங்க. உடம்பு முடியல ரொம்ப. என் புள்ள வந்து நான் தப்பா சொல்லல. என் பிள்ளைய அவளுக்கு இருக்கும் மனசுக்குள்ள இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பம் அவனால பேச முடியாம உட்கார்ந்திருக்கிறா. வேற ஒண்ணும் இல்ல. பேசுனா காலையில பேசுறா, நேத்து பேசுறேன். இப்ப ஒரு நாளைக்கு 3 டைம் 3, 4 டைம் கூப்பிட்டு பேசுறேன். ஆனா நான் தனியா இருக்கிறது அவளுக்கு தெரியும். ஆனா என்னை கூட்டி கொண்டு வச்சுக்கிறதுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்ல. என்னமோ எத்தன நாளைக்கு நான் இப்படி அழுதுகிட்டு தனியா இருக்கணுமோ எனக்கு தெரியல. என்னால முடியல. எப்படியும் சொல்றதுன்னு முடியல என்னால. இந்த YouTubeல கொஞ்சம் சந்தோஷம். யாரெல்லாம் வந்து லைவ் ஓட்ட பேசுறீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம்னா இல்ல. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மனசு ரொம்ப சோர்வடைஞ்சிடுறேன். முதல்ல மாரி சாப்பிட முடியல. காயெல்லாம் நெறைய வாங்கிட்டு வந்தேன் போன வாரம். அது இன்னும் இந்த வாரம் சனிக்கிழமை தாண்டி இன்னும் கெடக்குது காய். இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ காயெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன். சாப்பிடவே இல்ல. அப்படியே கொண்டு கீழ கொட்டிட்டு இன்னைக்கு. நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. ப்ளீஸ். 2 நாளா சரியாத்த கோலமே போடல. எனக்கு ரொம்ப முடியல உடம்பு. 2 நாளைக்கு தான் நல்லா இருக்குது. 3 நாளைக்கு நல்லாலாம் போயிருது.